மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் என்னென்னா த என்வியஸ் நெய்பர். இது என்னென்னா ஒரு ஜப்பானீஸ் ஃபோல்க் டெல். இது வந்து பழங்காலத்து நாடோடி கதைகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜப்பானில் உள்ள நாடோடி கதை. அதை ரீசெண்டாக ஒரு பையன் வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சு நமக்கு இந்த கதையை கொடுத்துருக்கான். இதில் மெயின் கேரக்டர்ஸ் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா ஏ குட் கப்புள்ஸ், ஏ பேட் கப்புள், அடுத்து ஒரு டாக். இது என்னென்னா குட் கப்புள்ஸ் அப்படின்னா ரொம்ப நல்லவங்க. அவங்க தான் இந்த டாக்கை ஃபஸ்ட்டு வளர்ப்பாங்க. அந்த டாக்கு இவங்களும் சேர்ந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வளர்ப்பாங்க. ஆனால் பேட் கப்புள்ஸ் வந்து இதனால் அவங்க அந்த டாக்கால் அவங்க படுற நன்மைகளை பார்த்துட்டு பொறாமைப்பட்டு கடைசியில் படுற கஷ்டங்களை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு குட் கப்புள்ஸ் வந்து அந்த நாயோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு தடவை அவங்க வந்து இந்த டாக்கோட வாக்கிங் போகிறாங்க கார்டனுக்கு. அந்த டைமில் வந்து அந்த டாக் வந்து ஒரு இடத்துல போய் தோண்டிட்டு அவங்க எஜமானியை கூப்பிட்டு கத்துது. உடனே அவங்க வந்து இந்த டாக் இதில் இங்கே சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்கும் போதுன்னு ஒரு மம்முட்டி எடுத்து வந்து தோண்டுதாங்க. ஆனால் அங்கே இருந்தது என்ன, விலையுயர்ந்த பொருட்களும் வைடூரியம்னு சொல்லிட்டு நிறைய இருந்திருக்கு. அதில் அவங்களுக்கு தேவையானதை எடுத்து நிலங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீடு கட்டி கொஞ்சம் வசதி ஆயிடுச்சு. பேலன்ஸ் உள்ளதை பூரா ஏழை எளிய மக்களுக்கு அவங்க தானம் பண்ணிடுவாங்க. அவங்க வீட்டில் வந்து அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த நாய்க்கு கொடுத்துட்டு இருந்த சாப்பாடுன்னா ஃபிஷ்ஷும் ரொட்டி துண்டும் தான். வேறு அதுக்கடுத்து அவங்க சாப்பிட்டு மிச்சம் மீதி இருக்கிறத போடுவாங்க. ஆனால் அதை ரொம்ப கொஞ்சம் பாசமாக பார்த்துருக்காங்க. இவங்களுக்கு ஒரு புதையல் கிடச்சிருக்கிறத கண்டுபிடிச்ச அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் வந்து அந்த நாயை கடனாக வாங்கிட்டு போவார். ஆனால் அவர் பாசத்தை காட்ட மாட்டார். ஒரு இதில் கெட்டி வச்சு ரொம்ப சித்திரவதைப்படுத்துவார். ஒன் டைம் என்ன பண்ணுவாருன்னா நிறைய சாப்பாடு விதவிதமாக சாப்பாடு கொடுப்பாரு. கொடுத்துட்டு எனக்கும் இதே மாதிரி ஒரு புதையல் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி கார்டனுக்கு வாக்கிங் விட்டு போவார். அந்த நாய் வந்து ஒரு இடத்துல மோந்து பார்க்கும். உடனே இவருக்கு இங்கே தான் புதையல் இருக்குன்னு சொல்லி தோண்ட ஆரம்பிச்சிடுவார். ஆனால் அங்கே இருந்தது நம்ம இறைச்சி கழிவுகளும் அருவருக்கிற மாதிரி பாதி அழுகிய நிலையில் இருக்கும். இதை பார்த்து கோவப்பட்டு அவங்க வந்து அந்த நாயை கொன்றுவாங்க. பைன் ட்ரீன்னு என்னென்னா ஊசி இலை மரம். அந்த ஊசி இலை மரத்துக்கு அடியில் புதைச்சிருவாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் வந்து நாயை வந்து கேட்கும்போது இந்த மாதிரி நான் நாயை கொன்று ஊசி இலை மரத்துக்கு அடியில் புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க ரெண்டு பேரும். உடனே அங்கே போய் கொஞ்சம் பூக்கள் அதுக்கப்புறம் சாப்பாடு, அது விரும்பிய சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே போய் அஞ்சலி செலுத்துவாங்க. செலுத்திட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஒரு நாள் வந்து இந்த நாய் அவர் கனவுல வந்து எந்த மரத்துக்கு அடியில் நான் என்னை புதைச்சாரோ அந்த மரத்தை நீங்கள் வெட்டி அதை வச்சு உரல் செஞ்சு வச்சுக்கோங்க, அதை யூஸ் பண்ணுங்கள் ஏன் ஞாபகார்த்தமாக அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உந்தியவரும் அதே மாதிரி பண்ணுவார். அந்த உரலில் அரிசியை இடிப்பார். ஆனால் அந்த அரிசி பூரா எப்படியோ கோல்டாக மாறும். இதை வச்சு அவர் மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு அவரும் அவரோட வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பார். இதனை அறிஞ்சிக்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரரு அந்த உரலை கடன் வாங்கிட்டு போயிடுவார். கடன் வாங்கி அவர் அதே மாதிரி அரிசியை போட்டு இடிப்பார். ஆனால் அவருக்கு வர்றது ரொம்ப அருவருக்கிற மாதிரி பொருட்களாக வரும். இதனால் கோவப்பட்டு அவர் அதை எரித்து சாம்பல் ஆக்கிடுவார். அப்பவும் அவர் சந்தேகப்பட மாட்டார். அந்த நல்லவர் அவர் கனவுல ஏன் இன்னும் நமக்கு அந்த உரலை திருப்பி தரல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது அப்பவும் அவர் கனவுல வந்து இந்த மாதிரி எரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த நாய் சொல்லும். இப்போ நீங்கள் அந்த சாம்பலை எடுத்து ஏதாவது வாடின மரத்துக்கு மேலே போட்டிங்கன்னா அது குத்திட்டு போயிடும், அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார். உடனே இவர் பக்கத்து வீட்டில் போய் அவர்கிட்ட வினவி அதை வாங்கிட்டு வந்துடுவார். வாங்கிட்டு வந்து அதை டெஸ்ட் பண்ணி வைப்பார். ரொம்ப பட்டுப்போன மரத்தில் மேலே போடுவார். அது தளிர் விட்டு பூக்கள் பிடுங்க ஆரம்பிச்சிடும். உடனே இது அந்த ஏரியா அந்த வில்லேஜ் பூரா பரவ ஆரம்பித்தோடனே எப்படியோ மன்னர் காதுக்கு போயிடும். உடனே இளவரசர் அவரை கூப்பிட்டு அதை செக் பண்ணி பார்ப்பார். அவங்க வீட்டில் உள்ள ஒரு ஸ்ட்ராபெரி மரத்தில் அவர் போடுவார். அது நல்லா குத்தி ஏற்பட்டு நல்லா வந்துடும். உடனே அவருக்கு பட்டு துணி, ஆடை, ஆபரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுப்பாரு. இதை அறிஞ்சிக்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரர் மிச்சம் இருக்கிற சாம்பலை பூரா அவர் எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கும் இதே மாதிரி சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி ஊர் பூரா சொல்லிடுவார். கடைசியில் அவர் மன்னர் வந்து அவரையும் கூப்பிட்டு அவருக்கும் சான்ஸ் கொடுப்பாரு. அந்த டைமில் அவர் போட்ட சாம்பல் வந்து மரத்தை புத்திர் பெற வைக்காது. அதுக்கு பதிலாக மன்னர் மேலே அந்த சாம்பல் கண்ணில் பட்டு மூஞ்சி முறம் பட்டு கண் தெரியாத மாதிரி மூச்சு முட்டிட்டு அவருக்கு வந்துடும். உடனே அவரோட காவலர்கள் எல்லாம் அவரை போட்டு நைய புடைச்சி எடுத்துருவாங்க. அதாவது அடி வெளுத்துருவாங்க. உடனே அப்படி அடியோடு வந்து வீட்டில் வந்து ரொம்ப சோகமாக இருப்பார்.
இதுதான் அவரோட பேராசைக்கு கிடைச்ச இது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, மொத்தத்தில் தப்பு செஞ்சால் தண்டனை அனுபவிக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த கதையில் கொஞ்சம் வித்தியாசமாக அவர் திருந்துற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களையும் கூப்பிட்டு இவங்களோட காசில் கொஞ்சம் அவங்ககிட்டையும் கொடுத்து அவங்களையும் சந்தோஷமாக வாழ வச்சு இது பண்ணும்போது இவங்களுக்கு ரொம்ப நோஸ் கட் பண்ண மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க ஒழுங்காக நல்லவங்களாக வாழ்ந்து திருந்தி வாழ்வாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் நல்ல ரிச்சான பீப்புளாக ஆயிடுவாங்க. இதுதான் அந்த கதை.